ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த ஜூம் மீட்டிங்க்கு நான் வரவேற்கிறேன். நம்ம தொடர்ந்து 3வது வாரமாக ஈசாக்கை பற்றி நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த தொடர்ந்து உங்கள் அநேக பேர் இந்த ஈசாக்கு முதல் 2ல கூட இருந்தீங்க. 3வதுலயும் இப்போ நீங்க இருக்கிறீங்க. ஈசாக்கை பற்றி நாம் சென்ற வாரம் சென்றதை பத்தி ஒரு ரீகேப் பண்ணிக்கொள்வோம். ஒரு சின்ன நம்ம என்ன பார்த்தோங்கிறது நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த வாரத்துக்குள்ள போகிறது மிகவும் நல்லா இருக்கும். போன வாரத்துல அந்த லாகாய் ரோயிக்கும் ஈசாக்குக்கும் இருந்த ஒரு தொடர்பு, அதாவது ஆதியாகமம் 22வது அதிகாரத்துக்கு பிறகு அவர் மோரியா மலையிலிருந்து பெயர் சபாவுக்கு போறது இல்ல, வேற ஒரு இடத்துக்கு போறாரு. நம்ம ஆபிரகாமுடைய வழிநடத்தின்படி ஷேமுக்கு போறாரு. அதாவது ஷேம போய் பார்க்க போறாரு, அராரத்துக்கு போறாரு. அதனாலதான் அவங்க அம்மாவுடைய அடக்கத்துக்கு கூட அவர் வர முடியுது இல்லைன்னு சொன்னோம். ஆனா அப்புறம் பிறகு பார்த்தா வேதத்தின்படி அவரு லாகாய் ரோயி வழியாக புறப்பட்டு வந்தான். அதாவது ரெபேக்கால கூப்பிட்டு வர்றப்போ அந்த லாகாய் ரோயி வழியாக புறப்பட்டு வந்தான் அப்படின்னு பாக்குறோம். அது இல்லாம இப்ப இன்னும் 2 மணி நேரத்துல பார்த்தோம்னா லாகாய் ரோயின்னு வரக்கூடிய பகுதிகளை நம்ம ஞாபகம் இருந்திருக்கலாம். அந்த பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆகாருக்கும், நீங்க ஆகார் என்னை காண்கிற தெய்வம் என்று பெயரிட்ட இடத்துக்கு பக்கத்துல இருந்த தொடர்பு பேர் தான் லாகாய் ரோயின்னு நம்ம எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். அப்போ அந்த பகுதியிலே இருந்த ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் அந்த குடும்பத்திற்கும் அவர்களுக்கு மத்தியிலே இவனுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னா ஒரு பழைய அந்த கசப்புகள் எல்லாம் போய் அந்த சிறு வயதில் இருந்ததெல்லாம் போய் ஒரு காம்ப்ரமைஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் போன வாரம். அவர்கள் கூட இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு மிக நல்ல ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, ஆபிரகாமுடைய மரணத்துல நம்ம ஈசாக்கும் இஸ்மவேலும் சேர்ந்துதான் அடக்கம் பண்றாங்க. இது கூட நீங்க ஸ்கிரீன்ல இப்ப பாக்குறீங்க. லாகாய் ரோயின் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். அந்த பகுதி நம்ம ஏற்கனவே பார்த்த வண்ணமாக இஸ்மவேல் அந்த பகுதியில் இருந்தான். இஸ்மவேல் ஆகாரெல்லாம் இருந்தாங்க. அப்போ ஆபிரகாம் மரித்த பிறகு இவங்க 2 பேரும் தான், அதாவது ஈசாக்கும் இஸ்மவேலும் அவனை அடக்கம் செய்கிறார்கள். அந்த அடக்கத்துல பிரதான பங்கு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஈசாக்குடைய பேர் பிரதானமா இருக்கிறத பாக்குறோம். நம்ம ஏற்கனவே முற்பதாக்கள் அடக்கமாகிற மக்கபேலா குகையில தான் அடக்கம் பண்றாங்க. அப்போ அவங்க வயசு நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்குக்கு 75 வயது இருக்கணும். ஆபிரகாம் மரித்தப்போ ஆபிரகாம் 175 வயதுல இறந்தாரு. ஈசாக்குக்கு 75 வயது. இஸ்மவேலுக்கு 83 வயது. அப்போ ஏன்னா அவரோட 13 வயசு 88 வயசு 13 வயசு அவரோட பெரியவரா இருக்கனால அந்த ஒருவேளை உங்க வாழ்க்கையின் அந்த 75 வைந்த அனுபவங்கள் ஒருவேளை அவங்க மத்தியில இருக்கக்கூடிய அந்த பழைய கசப்புகளை எல்லாம் நீக்கி போட்டு அவங்க 2 பேர்த்தையும் ஒரு சமாதானத்துக்கு கொண்டு சேர்த்ததை நம்ம பாக்குறோம். அது இல்லாம அதுக்கப்புறம் ஆபிரகாம் இறந்ததுக்கு அப்புறம் ஈசாக்குடைய வாழ்க்கை வேறு ஒரு லெவல்ல போகிறத, வேறொரு பரிமாணத்துக்கு போறத பாக்குறோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த 26 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அவன் இந்த பஞ்சத்தின் காரணமாக எகிப்துக்கு போக முற்படுறப்போ ஆண்டவர் தடுத்து நிறுத்தி, நீ எகிப்துக்கு போகாத, நீ கேரார்லயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுக்கிறாரு. அதுதான் ஆபிரகாம் ஆண்டவர் ஈசா கூட பேசின 2வது தருணம் பாக்குறோம். அதுல அந்த வாக்குத்தத்தம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஈசாக்கு எதுவும் பேசல. ஆனா அடுத்த வசனம் என்னன்னு சொன்னா, அவன் கேராரிலே குடியிருந்தான். அதுக்கு அந்த அபிமெலேக்கு காரியங்கள் நமக்கு தெரியும். அதை திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன். தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லுகிற கலாச்சார வழக்கம் இருந்ததுங்கிறது நம்ம போன எபிசோட்லயே பார்த்தோம். ஆபிரகாம் பத்தி பார்த்தோம். அதே சமீபத்துல சக்மிஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வேத பண்டிதர் இந்த காரியத்தை குறிச்சு பேசுறப்ப அவரும் அது குறித்த ஆதாரங்கள், ஒரு கல்வெட்டு கண்டெடுத்ததை பற்றி, அதுல அந்த கலாச்சார பழக்க வழக்கங்கள் தான் அது. சோ அது ஒரு பொய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாதுன்ட்டு அவரும் சொல்லி இருந்தது நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசி இருந்ததை உறுதிப்படுத்துற மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறது ஒரு காரியம். அது இல்லாம
அந்த இது முடிஞ்ச உடனே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அங்கிருந்த அபிமெலேக்கும் அந்த மக்களும் பிரமிப்போட பாக்குற அளவுக்கு, பலர் பொறாமையா அவங்க மேல பாக்குற அளவுக்கு ஆசீர்வதிச்சு, அவர் என்ன சொல்றாங்க, அவங்க என்ன அந்த அபிமெலேக்கும் அவனை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஆதியாகமம் 26:16 என்ன சொல்றதுன்னா, அது வேணா நீங்க படிங்க சார். 26:16. சாம் 26:16. ஓகேண்ணா. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்படி சொன்ன அபிமெலேக்கு 26:28 அதையும் படிங்க சார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். போதும் சார். அப்போ அந்த மாற்றத்தை பார்க்கிறோம். அதாவது ஈசாக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தின் மாற்றம். அவன் வரிசையா துறவுகள் தோன்றான். போன தடவை இந்த துறவுகளை பத்தி கூட பார்த்தோம். அந்த துறவுகள் தோன்றது என்னன்னா, அவங்க அந்த இடத்துல உறுதிப்பட்டதின் அடையாளம். அந்த இடத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பதித்து கொண்டதின் அடையாளம். அது ஒரு கலாச்சாரத்தின் அடையாளம் துறவுகள் தோன்றதை பத்தி பார்த்தோம். இதெல்லாம் போன வாரத்துல நம்ம பார்த்தவர்களுடைய ஒரு ஒரு சின்ன சுருக்கம். இந்த இதுல நம்ம தொடர்ந்து சில காரியங்களை பார்ப்போம். ஈசாக்கு தன்னுடைய 40வது வயதுல திருமணம் செய்து கொண்டார். எலியேசர் போய் பார்த்துட்டு வந்து அதை கூட நம்ம பார்த்தோம். வர்றப்போ அவர் மாலை வேலை ப்ரே பண்ணிட்டு வர்றாரு. அப்போ இது ரெபேக்கால எலியேசர் கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வரப்போ தூரத்துல ஈசாக்கு இருக்கிறத பார்த்து ரெபேக்கால் கேட்கிறா. கேட்ட உடனே இறங்கி முக்காடிட்டு இருக்கிறா. முக்காடிட்ட உடனே அது பார்த்த உடனே ஈசாக்கு மேல ரெபேக்காலுக்கு ஒரு பெரிய விருப்பம், பெரிய ஒரு காரியம், ஒரு மனசுல ஒரு அபிமானம் வந்திருக்கணும். அப்போ அது மாத்திரம் இல்ல, ரெபேக்கால பாக்குறப்போ ஈசாக்குக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் அல்லது ஒரு பெரிய அபிமானம் வந்திருக்கணும். ஏன்னா ரெபேக்காள் தன் தாயாருடைய ஜாடையிலே இருந்திருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஈசாக்கு மம்மிஸ் பாயின்வாங்க, அம்மாவுடைய பிள்ளையா இருந்தா. அம்மாவை அதிகமா நேசித்து அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அம்மாவை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு பரிதாபத்துல இருந்தா. அப்படி இருக்கிறப்போ அம்மாவின் சாயல் கொண்ட ரெபேக்காள் வந்தப்போ அவளை ஏற்றுக்கொண்டு அவன் என்ன பண்றான்னு கேட்டா, தன் தாயாரின் கூடாரத்துக்கு கூட்டிட்டு போறான்னு இருக்குது. ரொம்ப அழகான ஒரு விஷயம். அவங்க அம்மாவின் ஞாபகமா அவங்க அம்மா கூடாரத்துக்கு கூட்டிட்டு போய் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு ஒரு வசனம் நம்ம பைபிள்ல பாக்குறோம். இப்படி இருந்த இந்த தம்பதிகளுக்கு 20 வருஷமா குழந்தைகள் கிடையாது. இந்த ஒரு பெரிய ஆச்சரியம் தான். 20 வருஷமா குழந்தைகள் இல்லாததுனால ஒரு 20 வருஷம் கழிச்சு ஈசாக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இப்ப அவளுக்கு நீங்க தான் இது பண்ணணுங்கிறப்போ ஆண்டவர் 20 வருஷம் கழிச்சு அவன் வேண்டுதல்களை கேட்டருளி அவன் மனைவி கற்பந்தரித்தான்னு சொல்லி 25, 21 வசனத்துல நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு பெரிய ஒரு அற்புதம் தான். அதாவது 20 வருஷம் குழந்தைக்காக காத்திருந்தவங்களுக்கு அதோடைய ஏக்கமும் தவிப்பும் இதுவும் புரியும். ஒருவேளை குழந்தைகள் இல்லாதப்போ அந்த கணவன் மனைவிக்கு நடுவுல இருக்கக்கூடிய சில இடைவெளியும் புரியும். இப்ப நம்ம ஏன் இந்த 20 வருஷத்தை மறுபடியும் வலியுறுத்த விரும்புறோம்னா, ஈசா கூட வாழ்க்கையில பல வருஷங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது நம்ம முன்பே பார்த்த வண்ணமாக 100 வயசுல அப்பா, 90 வயசுல அம்மா, இப்போ தன்னை விட ஒரு 20 அல்லது 25 வருடம் குறைவான மனைவி. அப்போ இந்த கால இடைவெளி அவன் மனநிலைகளை பலவேத விதங்கள்ல பாதித்து இருக்கலாம், மாத்தி இருக்கலான் இருக்குது. மாத்தி இருக்காங்கிறது உளவியலாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்ப கூட மனைவி அவன் ஏத்துக்கிட்டான். ஆனா 20 வருஷமா குழந்தைகள் இல்ல. ஒருவேளை அவன் மேல அபிமானம் இருந்திருக்கலாம். இல்ல ஒருவேளை அவன் மேல ஒரு பெரிய அவர்கள் 2 பேருக்கும் கருத்தொருமித்து இருக்கிறாங்களா, கருத்தொருமித்து இருந்தாங்களான்றது ஒரு வகையில ஒரு சின்ன கேள்விக்குறி. ஏன்னா அவ வயிற்றுல சில பிரச்சனைகள் அந்த குழந்தைகள் மோதி கொண்டிருக்கிறத பார்த்த உடனே நார்மலா இப்படியான பிரச்சனைகள் வர்றப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, கணவனை கூட்டிட்டு தான் எந்த ஒரு தேடலுக்கும் போவாங்க. ஆனா இங்க பார்த்தா
ரெபேக்காள் வந்து அவ தனியாக ஆண்டவரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் அப்படின்னு இருக்கு. அப்போ ஈசாக்கு ஏன் போகல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அல்லது ஈசாக்கு கிட்ட இவ சொல்லலையோ, சொல்லாம இவ தனியா போயிருப்பாளோ அப்படின்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, 2 தேசம் உன்னுடைய கற்பத்தில் இருக்கு. அதுல வந்து இளையவனுக்கு பெரியவன் சேவிப்பான் அப்படின்றபடியா ஒரு காரியத்தை கொடுத்துடுறாரு. அந்த காரியத்தை வந்து தன்னுடைய கணவன் கிட்ட அவ பகிர்ந்து கொண்டாளா அப்படின்னு பார்த்தா, பகிர்ந்து கொண்டதாக நம்ம வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஒருவேளை பின்னாடி சொல்லியிருப்பாங்களா என்னன்றலாம், வேதத்துல அதை பற்றின தகவலே கிடையாது. சரி, இனி குழந்தைகள் பிறக்குது. இந்த குழந்தைகள் பிறக்கிறப்போ நீங்க பாத்தீங்கன்னா, மூற்று ஒரு மூத்தவன் வந்து சிவப்பாக, இதுல கூட நீங்க பாக்குறீங்க, வயிற்றிலிருந்து பிரியும் அந்த க மூத்த பையன் சிவந்த மேனியும் ரோம அங்கி போல போர்த்தன் போல வெளிப்பட்டா அவனுக்கு ஏசான்னு பேர் வைக்கிறாங்க. அவனுடைய குதிகாலை பிடிச்சு கொண்டு வெளிப்பட்ட இளையவனுக்கு யாக்கோபுன்னு பேர் வைக்கிறாங்க. இப்ப நீங்க இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பையும் பாக்குறீங்க. இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்குக்கு 60 வயதாய் இருந்தது. அப்போ 60 வயசு ஆளுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்குது. இப்ப இந்த இரட்டை குழந்தைகள்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு இந்த இடத்துல ஒரு உளவியல் ரீதியா சில காரியங்கள் பார்க்கிறது நல்லது. நம்ம ஈசாக்குக்கு சிரிப்பு, லாப்டர் அப்படின்னு சொல்லி அந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் இருந்தாலும், ஒரு முரண்பாடு போல அவனுடைய வாழ்க்கை முழுக்க அவன் ரொம்ப தீவிரமாவும், ஒருவேளை சிரிக்கிற மாதிரி எதுவுமே இல்லாத வாழ்க்கை அவனுக்கு இருந்த மாதிரிதான் நமக்கு தோணுது. அவனுடைய ஒரு நம்ம இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கும், இன்ட்ரோவர்ட் அப்படின்னு. அந்த இன்ட்ரோவர்ட்ங்கிறது தனக்குள்ளேயே புழுங்கிக் கொள்ளுகிற காரியங்கள், தன்னை அதிகமாய் வெளிப்படுத்தாத ஒரு காரியங்கள். அவங்க உள்ளுக்குள்ள அவங்களுக்கான ஒரு சிறு உலகத்துல இருப்பாங்க. அவங்களுக்கான எண்ணங்கள், அவங்களதான் இன்ட்ரோவர்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி இருந்த ஈசாக்குக்கு இந்த ஏசா மேல ஒரு தனி பிரியம் ஏற்படுது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாருங்க. பெரும்பாலும் பிள்ளைக்கு இவன் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர், ரொம்ப ஜென்டில் நேச்சர்ன்றலாம் ஆங்கிலத்துல சில வார்த்தைகள் சொல்லுவான். ஆனா அவனுக்கு யாரு பிடிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈசாக்கு எப்படி வளர்றான்னு கேட்டா, வேட்டையிலே வல்லவனாக இருக்கிறான். அப்புறம் என்னன்னா, வீட்டிலேயே தங்காதவனா இருக்கிறான். அழகான பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, வனசஞ்சாரியாய் இருந்தான். ஆனா யாக்கோபு எப்படி இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, குணசாலியும் கூடாரவாசியும். குணசாலி இன்னொரு வார்த்தை கூட சேர்ந்தா நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா, நம்மளுடைய பழக்கவழக்கங்கப்படி அவங்க அம்மாவுடைய முந்தானை பிடிச்சு திரிவான்னு அம்மா கூட இருக்கிற பசங்கள சொல்லுவாங்க இல்லையா? அம்மா பிள்ளையாக இருந்தார். இவங்க 2 பேர் குணநலன்கள்ல நேரடியான அல்லது நேர் எதிரான ஒரு காரியம். இதுல என்னன்னா, ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டா யார்கிட்டயும் பேசாதிருந்த ஈசாக்குக்கு ஏசாவை மிகவும் பிடிச்சது. அவன் மேல தனி பிரியம் வந்துருது. அதே நேரத்துல ஒருவேளை யாக்கோப பார்க்கிறப்பல்லாம், ரெபெக்காளுக்கு வந்து தான் முதலா ஈசாக்கை பார்த்த ஞாபகம் இருக்கும். ஈசாக்கின் சாயலை உடைய, ஒருவேளை ஆபிரகாமுடைய அச்சு சாயலை உடைய ஈசாக்கை போல இல்லாம, ஆனா ஈசாக்குடைய அப்பான்னு சொல்ற சாயலை உடைய யாக்கோபை பார்க்கும்போது, அப்புறம் தன் கூடயே இருக்கிற, உங்களுக்கு சொல்லப்போனா இன்னும் இளைய மகன் சொல்லலாம். 2 பேரும் இரட்டை பிறவிகளா இருந்தா கூட, இந்த இளைய மகன் மேல ரெபெக்காளுக்கு ஒரு பெரிய விருப்பம். இந்த விருப்பம், அதாவது நம்ம ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு, ஃபேவரிட்டிசம் அப்படின்னு. இந்த ஃபேவரிட்டிசம் இருக்கிற ஒரு வார்த்தை அந்த குடும்பத்துடைய ஒருமனப்பாட்டை குலைக்கக்கூடிய ஒரு காரியம். இது நம்ம அந்த காரியத்தை இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு 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 பாடம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்கு மத்தியில இருந்த முரண்பாடான கருத்துக்கள் வந்து, இப்போ எப்படி ஈசாக்குக்கு ஏசாவை பிடித்ததுங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம யோசனை பண்ணி ஒருவேளை நீங்க பார்த்தீங்கன்னா, உளவியல் ரீதியான பல காரணங்களை சொல்ல முடியும். ஏன்னா தனக்கு நேர் எதிரான குணங்கள் கொண்ட ஏசா. பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை எதிர்த்து கூட எந்த வார்த்தையும் பேசாமல், அவர் எதை சொன்னாலும், எதை செய்தாலும் அதற்கு தலை சாய்த்துக் கொண்டு அவரோடு கூட அவரு மோரியா மலைக்கு வான்னு சொன்னா மறுவார்த்தை பேசாம, 30 வயது வாலிபனா இருந்தப்ப கூட ஒரு வார்த்தை பேசாம, அந்த அதிகாரத்திலே ஒரே ஒரு வார்த்தை தான், முதல் வார்த்தை தான் பேசுற ஈசாக்குக்கு இப்படி கலகலப்பா
ஒரு வனசஞ்சாரியா இருந்த ஏசா மேல பிரியம் வந்தது ரொம்ப இயல்பான காரியம்னு சொல்லணும். அதே நம்மதான் ரெபெக்காளுக்கு யாக்கோபு மேல பிரியம் வந்தது. இந்த பிரியங்கள் தொடர்ந்து இப்படி வர்றப்பதான் ஒரு பல காரியங்கள் நடக்குது. நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அஹ், ஈசாக்குடைய இத அந்த பைத்தன் அந்த எபிசோட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவன் கூழ் காய்ச்சிட்டு இருப்பான். மிகுந்த பசியோடு அவன் வருவான். வர்றப்போ எனக்கு கொஞ்சம் குடுன்னு கேட்கிறப்போ அவன் வந்து உடனே பேரம் பேசிட்டு, இல்ல இல்ல உன்னுடைய தலைச்சர் பிள்ளை அந்த பிரிவிலேஜ எனக்கு குடுத்தாதான் நான் குடுப்பேன்னு சொல்லுவான். நான் பசியோடு இருக்கிறப்ப எனக்கு எதுன்னு சொல்லி தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு ஏசா விற்று போட்டான்னு பார்க்கிறோம். அப்போ அவன் எதையுமே தீவிரமாக எடுத்துக்கொள்ளாதவங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளமா இருக்கும். இந்த மிட்ராசியம் என்ற பகுதியில வந்து ஒரு காரியம் என்ன அழகா சொல்லுதுன்னு கேட்டா, அந்த கூழ் காய்ச்சற சம்பவம் ஆபிரகாம் மரித்து அவங்க வீட்டுல செய்த ஒரு சடங்கின் சடங்கு சமயத்துல, அதாவது ஒரு நமக்கு தெளிவா கிடையாது. 40வது நாளோ இல்ல அவருடைய நினைவு நாளிலேயோ நடந்த ஒரு சம்பவம்னு சொல்லுது. அப்ப என்னன்னா, அந்த வீட்டின் எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பெடுத்துக் கொண்டு ரொம்ப பிரதானமா இருந்து யாக்கோபு வேலை செஞ்சுட்டு இருக்கான். இவன் என்னன்னா, அந்த ஃபங்ஷன்ல ஒரு இவனுடைய தலைச்சன் பிள்ளையா இவனுடைய பங்கு செல்லாம, இவர் எங்கேயோ வெளிய போய் ரவுண்ட் அடிச்சு, வெளியெல்லாம் சுத்தி அடிச்சுட்டு, சாவகாசமா அத்தன பசுவுக்கு வந்து இந்த கூட கேட்கிறான். அவனுக்கு வந்து ஒருவேளை இதுதான் ஒரு சந்தர்ப்பம் நினைச்சு சேஷ்டபுத்திர பாகத்தை குடுங்கிறப்போ, அவன் அத அதோடைய முக்கியத்துவம் தெரியாம அவனுக்கு விற்று போட்டதை நம்ம இங்க பார்க்கிறோம். ஆனா இந்த வித்து போட்ட விஷயம் ஒருவேளை இது ஈசாக்குக்கும் ரெபாக்காளுக்கும் தெரிஞ்சிருக்குமோ தெரியாதா, வேதத்தை பற்றி அதை பற்றி குறிப்புகள் இல்லை. ஆனா என்னன்னா, நீங்க ஒரு காரியம் என்னன்னா, ஏசா மேல இருந்த பிரியம் அவனுக்கு மாறவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா, அதுவும் என்னன்னா, நீங்க ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். ஈசாக்கு ஏசாவை விரும்பும்போது, அவன் வேட்டையாடி கொண்டு வந்த கறி. நீங்க 25, 28 அத மாத்திரம் வாசிங்க. சாம் 25, 28. ஏசா ஆதியாகமம் ஆ 25, 28. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ஆ. ருசிகரமானதினாலே. சாம் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஏன் இத நான் படிக்க சொன்னேன்னா, தமிழ் பைபிள்ல நம்ம எப்படி பார்க்கிறோம், ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறதுன்னு ஒரு ஒரு தெளிவு இல்லன்னா, எதை கொண்டு வருகிறதுங்கிறது சொல்லப்படல தமிழ் பைபிள்ல எங்கேயுமே. ஆனா, பல ஆங்கில மொழிபெயர்ப்புகள்ல, பல பதிப்புகளில வெனிசன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. VENISON. இந்த வெனிசன்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மான் கறின்னு அர்த்தம். இப்போ இந்த ஒரு காரியம் பல சின்ன சின்ன சந்தேகங்கள், நெருடல்கள் நமக்கு தெளிவுபடுத்துது. அப்போ அந்த வார்த்தையை நீங்க இப்படி நீங்க படிச்சு பாருங்க. சாம் திரும்ப படிங்க. ஏசா வேட்டையாடி கொண்டு வந்த மான்கறியை நீங்க வச்சுக்கலாம். அந்த மான்கறியை ஆ. சேர்த்து படிங்களேன். ஏசா வேட்டையாடி கொண்டு கொண்டு வந்த மான்கறியை ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் அப்போ பட்சமாய் இருந்தான். ஆமா, ஆமா. அப்போ அந்த மான் கறி பிரியாம வேட்டையாடி கொண்டு வந்த மான் கறி இவருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டா, ரொம்ப பிடிச்சமா இருந்ததுனால, அந்த கறி கொண்டு வந்ததுனாலயே அவன் மேல் பிரியமா இருந்தான், பட்சமா இருந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு ஏசா தன்னுடைய தான் கொண்டு வருகிற அந்த மான் கறியினால தன் தகப்பனை தன் கைக்குள்ள வைத்திருந்தான்னு ஒரு புரிதலுக்காக நம்ம வைக்கலாம். இத நம்ம மனசுல வச்சுக்கிறது நல்லது. இப்ப நீங்க வந்து இந்த பின்னணியத்தோட தான் நம்ம வந்து 27வது அதிகாரத்துக்குள்ள நுழையிறோம். இப்ப இந்த 27வது அதிகாரத்துக்குள்ள நுழையிறப்போ ஒரு முதல் வசனம் வந்து நமக்கு இப்படியா சொல்லுது. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருள் அடைந்து பார்வையற்று போன போது, அந்த 2வது வசனம், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன்னு ஒரு வசனத்தை சொல்றாரு. இந்த பல வேத பண்டிகை இப்ப கூட ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இது நீங்க பார்த்திருக்கலாம். அது ஒருவேளை மங்களா இருந்ததுனால நீங்க கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல. இந்த சம்பவம் நடக்கும்போது
ஈசாக்குக்கு 123 வயது அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிதர் சொல்றாரு. அதற்கான ஒரு சின்ன குறிப்பு தான் நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட நீங்க பாத்தீங்க. இந்த ஈசாக்கு இந்த 2வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதை ஹைலைட் பண்ணியிருக்கிறத பாக்குறோம். இது ஒரு பெரிய ஸ்காலர் பண்ண ரிசர்ச். இது எப்படி கணக்கு போட்டிருக்காங்கன்னு கேட்டா, அந்த பின்னாடி இருந்து அந்த அந்த ஒரு கணக்கு அந்த வருஷ கணக்கா போட்டு பின்பக்கம் வந்து 123 அப்படின்னு சொல்றாங்க. இந்த 123வது வயதுல அவனுக்கு மரண பயம் வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஏன் இந்த சந்தேகம் நமக்கு வருதுன்னு கேட்டா, நம்ம முன்பே பார்த்தோம் ஈசாக்கு 180 வயதுல தான் மரிக்கிறான். ஒருவேளை ஆபிரகாமை விடவும் யாக்கோபை விடவும் அதிகமான ஆயுசு நாட்கள் ஈசாக்கு இருந்தது. அப்போ 123 வயசுலேயே அவனுக்கு தான் மரணம் அடைந்து விடுவேன் என்ற ஒரு பயம் வர்றதுக்கு என்ன காரணம்னா, அழகான ஒரு க்ளூ ஒன்று இருக்கு. நீங்க 25 இதுல பாத்தீங்கன்னா இந்த அது படிங்க. இந்த இஸ்மவேல் இறக்குற அந்த வசனத்தை பாருங்க. இஸ்மவேல் தன்னுடைய 25:17 அத படிங்க. இஸ்மவேலின் வயது 137. பின்பு அவன் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அப்போ 137 வயதில் அவங்க இஸ்மவேல் இறக்குறான். இப்ப நீங்க இந்த 137 வயதுல இருந்து இப்ப இந்த ஈசாக்குடைய வயதை கழிச்சீங்கன்னா 122, 123 வரலாம். அப்போ இன்னொரு மெட்ரேசின் குறிப்பு சொல்லுது, அவங்க 2 பேரும் சமரசம் ஆயிட்டதுனால இஸ்மவேல் ஒரு பாலைவன பகுதியில தான் இறக்குறான். அவர் எந்த பகுதியில் இருக்கான்னு சொல்லி கூட நம்ம வேதத்துல பாக்குறோம். அந்த அவன் அவனுடைய வம்ச வரலாறு பாக்குறோம். அவன் ஆவிலா முதல் அப்படியே ஒரு வசனத்தை நம்ம பாக்குறோம். அப்போ அவன் அந்த பாலைவனத்திலே மரித்தது நிமித்தம் அங்கேயே அடக்கம் பண்ண போறப்போ நம்ம ஈசாக்கும் அந்த அடக்கத்திலே கலந்து கொள்ளுகிறான். அவனுடைய இஸ்மவேலின் நிறைய பிள்ளைகளோட. ஒருவேளை இவன் யாக்கோபு ஏசாவெல்லாம் கூட்டிட்டு போயிருப்பானா நமக்கு தெரியாது. கூட்டிட்டு போயிருந்திருக்க கூடும். ஏன்னா அவர்கள் வயது முதிர்ந்து 40 வயசுக்கு கிட்ட வந்ததுனால கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம். அந்த அடக்கத்துல போய் கலந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 27வது வசனத்துடைய அதிகாரத்துடைய 2வது வசனம் வருது. அப்போ தான் அதிகம் பழகின. சொல்லப்போனா இன்னும் நீங்க அது கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒப்புரவானதுக்கு பிறகு, அதாவது ஆபிரகாமின் மரணத்துக்கு பிறகு, இன்னும் சொல்ல போனா ஈசாக்கின் 75வது வயதுக்கு பிறகு கொஞ்சம் குறைய 50 வருஷம் ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒருவரோடொருவர் தொடர்புல இருந்தாங்க. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இது எந்த பகுதியில நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. சோ இவனுடைய 75வது வருடத்துல ஆபிரகாம் இறக்குறாரு. இந்த ஆபிரகாம் இறந்ததுக்கு பிறகு அந்த அடக்க ஆராதனையில இஸ்மவேலும் ஈசாக்கும் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கலந்துகிட்டப்போ அவங்க ஒப்புரவானதுனால ஒட்டுக்கா கலந்துக்கிட்டாங்க. அதுல இருந்து 75 வயதுல இருந்து இப்ப 123 வயதுன்னு பாக்குறப்போ கொஞ்சம் குறைய 50 வருடங்கள் இஸ்மவேல் குடும்பத்தோடு இஸ்மவேலோடு ஈசாக்குக்கு தொடர்பு இருந்திருக்க முடியும். அந்த நெருங்கிய தொடர்புல திடீர்னு அவ்வளவு பழகிட்டு இருந்த ஒரு வகையில நம்ம புரிதலுக்காக சொல்ல போனா அவங்க அண்ணன் மரித்த பிறகு இவன் மனசுலயும் ஒரு விதமான பயம். ஐயோ நம்ம இவ்வளவு நாள் பழகணும். இது நம்ம உலகத்துல இயல்பா பாக்குற ஒரு காரியம். நெருங்கி பழகிட்டு இருந்த ஒருத்தர் மரிக்கும் போது அவங்க கூடயே இருந்த ஒருத்தருக்கும் அந்த மரணத்தின் ஞாபகம் வர்றது ரொம்ப இயல்பான விஷயம். அதுதான் பெரிய ஆச்சரியம். கூடவே இன்னொரு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனைன்னா அவனுடைய கண்கள் பார்வை மங்கி போயிருந்தது. இன்னும் சொல்ல போனா பைபிள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே சொல்லுது. அந்த 1வது வசனத்துல அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது, அப்போ என்னன்னா ஏற்கனவே இந்த மனதில இஸ்மவேலை மிஸ் பண்ணக்கூடிய இஸ்மவேலை இழந்தது துக்கம் பார்வை எங்கும் இல்லாம, அதாவது எதையும் பார்க்க முடியாம ஒரு வகையில இருளடைந்த சூழல்ல இருக்கும்போது அந்த நினைப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனா இந்த சமயத்துலதான் நமக்கு இந்த 27வது அதிகாரம் நடக்கிறதுன்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ அதுல அவன் ஒரு காரியம் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அப்போ 27வது வசனம் 4வது இதுல
அந்த மரண பயம் வந்து நம்ம இறந்துருவோம், நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்வோம். என்ன காரியத்தை செய்வோம்? ஏசாவை நம்ம ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து இந்த எண்ணம் வர்றப்பவே அவனுக்கு அது ஒரு நெருடலாக இருந்திருக்கணும். ஏன்னா ஆண்டவர் யாக்கோபை தான் தெரிந்து கொண்டார் என்கிற உந்துதல் அவனுக்கு இருந்திருக்கணும். அதான் நம்ம ஏற்கனவே ஒருவேளை பார்த்த வண்ணமாக ரெபேக்காள் ஈசாக்குக்கு சொல்லாவிட்டாலும் கூட அவன் கேள்விப்பட்டு இருந்திருக்க கூடும். இந்த நேரத்துல இன்னொரு அழகான ஒரு ஆராய்ச்சி கட்டுற குறிப்பு இருக்கு. அந்த குறிப்பு ஒருவேளை தமிழ்ல நமக்கு எப்படி விளங்கிட முடியும்னு தெரியல. ஆனா அத ஆங்கிலத்தில் வடிவாக்கின ஒருத்தர் வந்து இப்படியா குறிப்பிடுறாரு. ஏன்னா 26:4, 26:15 ஆண்டவர் கொடுத்த 2 வாக்குத்தத்தங்களிலும் நம்ம தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல வந்து அந்த 2 வாக்குத்தத்தங்களுக்கு நடுவுல பிகாஸ் பிகாஸ் ஏனெனில் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. இந்த பிகாஸ் அப்படின்னு இது வந்து கொஞ்சம் புரிதலுக்கு ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த பிகாஸ்ன்ற வார்த்தைய எப்படி நம்ம பார்க்கலாம்னு பார்த்தா, ஐகேவி அக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தையை சொல்லி பண்ணிக்கலாம். இந்த அக்கோங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆ ஆயின் கே போர்டுன்று வேற்றுன்னு இருக்கும். ஏன் இதை கேட்டா பிகாஸ்ங்கிறதும் அக்கவ் அப்படிங்கிறதும் ஒண்ணு. அதே நேரத்துல ஜாக்கப்ப வந்து ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா யாக்கோ அப்படின்வாங்க. யோட் ஆயின் கைப் பெட். அப்போ நீங்க அந்த யோ மாத்திரம் எடுத்தீங்கன்னா இந்த 2 வார்த்தையும் ஒரே விதமாக தொனிக்கிறதை நீங்க பார்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிகாஸ்ன்ற ஒரு வார்த்தையும் இது தமிழ் பைபிள்ல இல்ல. தமிழ் பைபிள்ல இதை சொல்ல முடியாது. ஏன்னா எபிரேய எழுத்துக்கள் வர்றப்போ இந்த பன் ஆஃப் வேர்ட்ஸ்ங்கிறது நீங்க பெரும்பாலும் இலக்கியத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த பன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அந்த மொழியில மாத்திரம்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுமே தவிர்த்து வேறு மொழியில இந்த பன் ஆஃப் வேர்ட்ஸை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. மொழிபெயர்த்தாலும் சரிவர புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனா அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா பிகாஸ் அப்படிங்கிறதுக்கும் யாக்கோப் என்கிறதுக்கும் கொஞ்சம் குறைய ஒரே விதமான அவங்க பேசுறப்ப அக்கௌ அப்படின்ற வார்த்தை வரத பாக்குறோம். அதாவது ஆயின் கை வித் அப்படிங்கிற வார்த்தை நீங்க கூட ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க. அப்போ அந்த வார்த்தையை வந்து அந்த வாக்கு தத்துவத்துல பார்த்தா நீங்க பொருத்தி ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கில வேதாகம் இருக்கிறவங்க இதை நீங்க ஒருவேளை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா யாக்கோபு ஆபிரகாமின் சந்ததியில வருவான், யாக்கோபு அதுல வருவான் அப்படிங்கறத அந்த அர்த்தத்தை துணிக்கிறத பாக்குறோம். இது கடவுள் ஆண்டவராகிய கர்த்தர் ஈசாக்கு கொடுத்த சங்கேத செய்தி அப்படின்னு இந்த ஆராய்ச்சியாளர் சொல்றாரு. இத அவன் கேட்கிறப்போ பேசுறப்போ இது நம்ம எழுத்துல பாக்குறோம். ஆனா அத வந்து மூல மொழியில கேட்கிறப்போ யக்கோ அப்படின்னு சொல்லி பிகாஸ்க்கு யக்கோன்னு பயன்படுத்துறப்போ யக்கோவுக்கும் ஆபிரகாமுடைய தொடர்ச்சியின் துணிப்பதற்கான ஒரு சங்கேதம், ஒரு இன்டைரக்ட் ரெவலேஷன் இல்லாட்டி ஹிடன் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைத்து வெளிப்படுத்துற காரியம். இது வந்து ஈசா, ஏன்னா இது 2லயும் சம்பந்தப்பட்டது ஈசாக்கும் ஆண்டவர் மாத்திரம்தான். அப்ப 2லயுமே இந்த யாக்கோவின் பெயர் ஹீப்ரு அந்த எபிரேய மொழியில வர்றப்போ அவன் மனசுல அதை உணர்ந்திருந்திருக்க வேண்டும். உணர்ந்திருக்கணும் கண்டிப்பா. அவன் கண்டிப்பா உணர்ந்துதான் இருந்தா நம்ம சொல்ல முடியாது. ஆனா உணர்ந்திருக்கிறதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இவன் ஒருவேளை தனக்கு பிரியமான ஏசாவுக்கு அல்லது சொல்ல போனா எப்படி ஏசா சேஷ்டபுத்திர பாகத்துக்காக தன் நம்ம கூளைக்கு கொடுத்து அது அலட்சியம் பண்ணான்னு சொல்லி வேதத்துல ஒரு பகுதியில் இருக்கு. அதை கவலைப்படாம இருந்தான்னு இங்க பார்த்தா அந்த தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை ஒரு பக்கம் வைத்தவனாய் இவன் வந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபிற்கு பதிலாக ஏசாவுக்கு கொடுக்க நினைத்ததின் காரணமாக, அன்பானவர்களே இந்த வார்த்தையை தெளிவா புரிஞ்சுக்கிறது நல்லது. ஒருவேளை தேவன் யாக்கோபை விரும்புகிறார் என்று அறிந்திருந்த போதும், உள்மனதிலே மங்களாக புரிந்திருந்த போதும், அவன் வந்து என்ன பண்றான், ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்புகிறான்.
ஏன் ஆசீர்வதிக்க விரும்புகிறான்? நம்ம ஏற்கனவே அந்த குடும்பத்துல 2 போல்ஸ் ஆயிடுச்சு. அம்மா பக்கம் ஒரு பையன், அப்பா பக்கம் ஒரு பையன். அப்பா பக்கம் ஏசா, அம்மா பக்கம் யாக்கோபு. அப்போ யாக்கோபுக்கு கொடுக்க வேண்டிய அவனுக்காக வைத்திருந்திருக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு கொடுக்க ஈசாக்கு விரும்புகிறார். அப்படி விரும்புதுனால என்ன பண்ணன்னு கேட்டா, அதுக்கப்புறம் இந்த 28வது அதிகாரத்த பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமான புரிதல் நமக்கு இருக்கும். ய அவனை கூப்பிட்டு, ஒருவேளை பக்கத்துல ரெபெக்காள் இருந்தாளா? இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இல்லாம இருந்திருக்கலாம். இல்லாட்டி ஒருவேளை அவ இருந்தத அ அவர்களுக்கு பின்பாக மறைவாக இருந்திருக்கலாம். போய் அப்பவும் என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒரு இதெல்லாம் ரெபெக்காள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, "உன் ஆயுதங்களாகிய அம்பரா துணியையும், உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் வேட்டையாடி." அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சாம் வாசிச்சப்போ அந்த வார்த்தையில மான்கறின்னு சேர்த்துட்டா இன்னொரு அர்த்தம் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, வேட்டையாடி மான்கறியை எனக்கு இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து நான் புசிக்கவும், மரணமடையவும், என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அந்த ஆசீர்வதிக்கிற சமயத்திலயும் அவனுக்கு அந்த அதாவது வாய் ருசியின் மேல் உள்ள விருப்பம். மரணமடையும் முன்பே மான் கறி சாப்பிடணும்னு ரொம்ப ஒரு வினோதமா ஒரு பக்கம் புன்னகைக்க வைக்கிற ஒரு காரியம் தான். மான் கறியை சாப்பிடு என போய் அதனாலதான் அந்த ஒரு வார்த்தை இருக்கு. பல நேரங்கள்ல பல பேர் கேட்கிறது உண்டு. இங்க ஏன் ஒரு ஆடையோ மாடையோ அடிச்சிடலாமா? ஏன் வனத்துக்கு போய் வேட்டையாடின்னு சொல்றான்? வனத்துக்கு போய் என்ன வேட்டையாடுறதா இருந்தா என்ன கிடைக்கும்? மான் தான் கிடைக்கும். மான வேட்டையாட தான் வனத்துக்கு போவாங்க. ஆனா தமிழ் பைபிள்ல ஏனோ அந்த வெனிசன் என்று ஆங்கிலத்துல பயன்படுத்துற அந்த வார்த்தை தமிழ் பைபிள்ல இல்ல. அப்ப மான்கறிய வேட்டையாடி நீ கொண்டு வான்னு சொல்றாரு. கொண்டு வான்னு சொன்ன உடனே, நீங்க இது அடிக்கடி நடக்கிற ஒரு பழக்கமா ரெபெக்காளுக்கும் தெரியும். அவனுக்கு மான் கறின்னா இன்னும் சொல்லப்போனா, ஒரு கொச்சையா ஒருவேளை ஒரு புரிதலுக்காக சொன்னா, மான் கறின்னா அவருக்கு உயிரு. மான் கறின்னா அவர் என்ன வேணா பண்ணுவாரு அப்படின்ட்டுலாம் இன்னைக்கு ஒரு பிரியமா இருக்கிற பதார்த்தத்துக்கு நம்ம சொல்வடைகளை பயன்படுத்துறோம் இல்லையா? சோ அந்த நேரத்திலும் மான் கறியை எ எ ஈசாக்கு கேட்டதுனால, அ அந்த ஏசாவை அழைத்து, "நீ அத போய் எனக்கு எடுத்துட்டு வான்னு" சொல்றான். ரெபெக்காள் அத கேட்கிறாங்க. கேட்ட உடனே அந்த திட்டத்தை மாற்ற அவங்க திட்டம் போட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆச்சரியமான ஒரு வசனம் இருக்கும். நீங்க 9வது வசனத்துல போய் பார்த்தீங்கன்னா, அ ய அவன் போனதுக்கு பிறகு ரெபெக்காள் ஈசாக்கை கூப்பிட்டு, "நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2" நல்லா அந்த வார்த்தையில கவனிங்க. 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைப்பேன். நீங்க அந்த ருசியுள்ள பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்கிறத ஈசாக்கு ஏசாவுக்கு சொல்லுகிற அதே 3 வார்த்தைகள் தான். பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து வான்னு சொல்லி ஏசாவுக்கு சொல்ற அதே வார்த்தைய இங்க ரெபெக்காள் என்ன சொல்றா, நான் அந்த வெள்ளாட்டு குட்டியை எடுத்து உங்க அப்பாவுக்கு என்னென்ன டேஸ்ட் பிடிக்குமோ, எப்படி இருக்குமோ, அதற்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைப்பேன். இந்த வெள்ளாட்டு குட்டிங்கிறப்போ, பல நேரங்கள்ல சொல்லுவாங்க. அதோடைய மாமிசம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். கொஞ்சம் குறைய இந்த ரெபெக்காள் அப்படி சொல்வதற்கான காரணம், அதுவும் மான் கறியை போல இருக்கும். மான் கறிக்கும் அதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது. அப்படிங்கிற எண்ணத்தில அவள் சொல்லுகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு ஆச்சரியமான ஒரு அதாவது நாம் ஒருவேளை இதுவரை கவனித்திருக்காத ஒரு விஷயமா இருக்கலாம். அதாவது அந்த உணவு பழக்கவழக்கங்கள் ஒண்ணு. அப்புறம் அந்த வேட்டையாடிங்கிறதுக்கும் இவங்க ஆட்டு மந்தையில போய் பிடிக்கிறதுக்குமா ஏன் அந்த ஒரு முரண் இருந்ததுங்கிறத இந்த மான் கறிய தான் சொன்னாங்கிறதுனால நம்ம புரிஞ்சுக்கலாம். அது இன்னொரு காரியத்தை உணர்த்தது. யா ஈசாக்குடைய அப்படிப்பட்ட ஒரு விருப்பம். நான் மரணம் அடைகிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ற அந்த தருணத்திலும் அந்த இன்னும் சொல்லப்போனா மாம்சத்தின் ஆசை, மாம்சத்தின் இச்சைன்னு சொல்றது ரொம்ப ஹார்ஷா இருக்கும். அந்த அளவுக்கு அது மேல ஒரு பிரியமா இருந்தான். அத வேட்டையாடி கொண்டு சொல்றான். ஆனா அப்படி வேட்டையாடி கொண்டு சொன்னதுதான் இதாயிருக்கு. அப்போ இந்த காரியத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரெபெக்காள் ஈசாக்கை அழைத்து
ஈசாக்கிடம் வந்து இந்த காரியத்தெல்லாம் சொல்லி அந்த இத சொல்றான். அப்போ ஈசாக்குக்கு ஒரு சந்தேகம், பல சந்தேகங்கள் உண்டு. ஒண்ணு என்னன்னா, எப்படி அப்பா என்ன அடையாளம் கண்டுபிடிச்சு என்ன சபிச்சா என்ன பண்றது அப்படின்னு. ஆனா அதுக்கும் ரெபெக்காள் சொல்றாங்க, அவன் அவன் சபிச்சா அந்த சாபம் எனக்கு இருக்கட்டும். நீ சொல்றபடி செய்யி அப்படின்னு. ஒருவேளை ரெபெக்காள் வந்து தனக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணுங்கிறதுக்காக அப்படி பண்ணாங்களா? அது நமக்கு தெரியாது. ஏன்னா, அவ ஆண்டவர்ட்ட போய் வயிற்றில் இருக்க பிள்ளைகள கேட்டப்போ, இளைய மகன் தான் இளைய மகனை பெரியவன் சேவிப்பான்னு சொன்னதுதான். அப்ப என்ன இளைய மகனுக்கு தான் பெரிய ஆசீர்வாதங்கிறத அவள் அறிந்திருந்ததுனால, இந்த ஏசாவினால அது மாறிடக்கூடாதுன்னு ஒருவேளை நினைச்சு, அந்த துணிச்சலான ஒரு சதித்திட்டத்தை அவள் செய்திருக்கலாம். கடவுள் அதாவது இவன் எப்படி மனுஷிகமா ஒரு முயற்சி பண்ணானோ, அதே வண்ணமாக ரெபெக்கா மனுஷிகமா ஒரு முயற்சி பண்றா. இப்போ சமைச்சுட்டு வராங்க. சமைச்சுட்டு வந்த உடனே, அ அவ இவனுடைய 3 சந்தேகங்கள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அவனுக்கு கையெல்லாம் நிறைய முடி இருக்கும். அவன் என்ன பண்றது அப்படின்னு. உடனே இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அந்த வெள்ளாட்டு தோலை எடுத்து உன் தோளிலும் கையிலும் போட்டுக்கோ. அப்போ அவன் என் பக்கத்துல வர சொன்னா என்ன பண்றது? இல்ல, இல்ல ஏசாவுடைய வஸ்திரம் இருக்கும். வஸ்திரத்த நான் உள்ள இருந்து எடுத்து உனக்கு தரேன். அத நீ போட்டுக்கோ. நீ சமைக்கிறத கொண்டு போ. அவர்கிட்ட சாமர்த்தியமா நீ பேசு. நீ பேசுகிறதுல வந்து அவர் அவருக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி, அவர் அதே மாதிரி ஈசாக்கு அந்த காரியங்களை எடுத்துக்கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த யாக்கோபை இந்த ஈசாக்கை பார்க்கிறப்போ, பல காரியங்கள நம்ம சொன்னது ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இவரு 27ஆம் அதிகாரத்திற்கு முன்னாடி வரைக்கும் மொத்தமாகவே 4 வாக்கியங்கள் தான் பேசுறாரு. நம்ம போன தடவ சொன்னது ஒருவேளை பலருக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி பேசாத ஒருத்தன் இந்த 27வது அதிகாரத்துல தான் மிக அதிகமாக பேசுகிறத பார்க்கிறோம். ஒரு 15, ஒரு 18 வசனங்கள் அவர் பேசுறாரு. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, அ அ ய யாக்கோபு கூட பேசுறது மாத்திரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வசனங்கள். இப்ப அந்த 10 வசனங்கள் அந்த நீங்க 15வது இதுல இருந்து நீங்க 18வது அதிகாரத்திலிருந்து அத ஆரம்பிச்சு ஒரு 27, 29 வரைக்கும் அந்த டயலாக் போகுது. அப்போ அவன் எடுத்து யாக்கோபின் கையிலே கொடுத்தால், அவன் தன் தகப்பனிடத்தில் வந்தபோது, அதற்கு அவன், "நீ யார் என் மகனேன்னு?" கேட்கிறான். அப்போ நீங்க ஒருவேளை நம்ம இந்த டயலாக் எல்லாம் வந்து நம்ம வெறும் ஒரு 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 நம்ம சாதாரண உரையாடல் அர்த்தத்துல பைபிள்ல இருந்தாலும், பல பண்டிதர்கள் அந்த மூல மொழியில பார்க்கிறப்போ ரொம்ப நாசுக்கான ஒரு டயலாக். அதாவது இந்த வார்த்தையிலே விட்டு கொடுக்காத ஒரு வ ட ஒரு உரையாடல் அவங்க இருவருக்கு மத்தியிலே நடந்தது. அவனுக்கு சந்தேகம் ப அவனுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி இல்லாம, உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டா, அ 18வது வசனம் வந்து கேக்குது. அவரு கேட்கிறாரு, "நீ யார் என் மகனேன்னு?" கேட்கிறார். "நீ யார் என் மகனேன்னு" ஈசாக்கு கேட்கிறதுக்கு என்ன காரணம்? அவ்வளவு சீக்கிரம் கானகத்துக்கு போயி, அல்ல வனத்துக்கு போய் மானையும் வேட்டையாடி, வேட்டையாடினத சமைச்சு வருவதற்கான வாய்ப்பு இல்லன்னு அவன் மனசுல முதல் சந்தேகம் விழுகுது. அப்போ அவன் கேட்கிறப்போ, யாக்கோபு சொல்ற பதில் வந்து ரொம்ப தமிழ்ல ஃபிளாட்டா இருக்கு. ஆனா அவன் என்னன்னா, உண்மையும் சொல்லாம, பொய்யும் சொல்லாம வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கிறது தான் அந்த மொழி அந்த வ வ உரையாடலோட அழகு. நம்ம தமிழ்ல அப்படி கிடையாது. ஆனா அது மூலமா மூல மொழியில ஃபாலோ பண்றப்போ, அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க பார்த்தீங்கன்னா, "நான் உன் மூத்த மகனாகிய ஏசா" அப்படின்னு நம்ம தமிழ் ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு இல்லைங்களா? ஆனா என்னன்னு கேட்டா, அதுல வந்து இப்படியாக சொல்லியிருந்தான்னு வருது. அவன் கேட்கிறப்போ, "உமது மூத்த மகன் ஏசா, மூத்த மகன் ஏசா, அவருக்கு சொன்னபடியே செய்தேன்." இது பாருங்க 2மே உண்மைதான். மூத்த மகன் ஏசாங்கிறது உண்மை. அவனுக்கு நீ சொன்னபடியே செய்தேன்ங்கிறதும் உண்மை. நீங்க அந்த வார்த்தை விளையாட்டை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உமது மூத்த மகன் ஏசா, அப்படியா? ஆமா. அவருக்கு சொன்னபடியே செய் செய்தேன். போட்டு அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எழுந்து ஜாக்கிரதையா சொல்றான். நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும்.
அப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது பல ஆங்கில பதிப்புகள்லாம் வேட்டையாடி கொண்டு வந்த வெண்ணிசனை புசியும். இன்னும் சொல்லப் போனா வேட்டையாடி கொண்டு வந்த மான் கறியை புசியும்னு சொல்றான். எவ்வளவு அந்த நுட்பமான வார்த்தைகளுக்குள்ள எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரே பிரமிப்பா தான் இருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்தது. நிச்சயமா உங்களுக்கு இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்பதான் கேட்கிறான் ஈசாக்கு, "என் மகனே, இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது?" ஏன்னா, காட்டுக்கு போய் வேட்டையாடுறதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு இலகுவான காரியம் இல்ல. அதுவும் மானை தேடி அடித்து அதை சமைத்து வருங்கிறது அவ்வளவு சீக்கிரமான ஒரு காரியம் இல்ல. அவன் கேட்கிறான், "இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது?" என்றான். அதற்கு இவன் இவனுடைய பதில் பாருங்க. இந்த யா யாக்கோபுடைய பதில்கள் எல்லாம் நீங்க தனியா எடுத்து பார்த்தீங்கன்னா, உண்மையின் சாயலை கொண்டிருக்கிற பதில்கள். பாதி உண்மையான பதில்கள். பாருங்க இதுக்கு அவன் பதில் என்னன்னு கேட்டா, "உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார்." அந்த வார்த்தைய தான் கவனிங்க ஒவ்வொரு வார்த்தையும். அவன் என்ன சொல்றான், நம் தேவனாகிய கர்த்தர்ன்ட்டு இல்ல. ஏசா கடவுள் மேல அவன் ஆண்டவர்கள் பத்தி எல்லாம் ஒரு அலட்சியமா இருப்பான்ட்டு இருக்கும். அதனால என்னன்னு கேட்டா, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு? எனக்கு நேரிட பண்ணினார். அப்பதான் இவனுக்கு ஒ ஒரே திரும்ப ஒரு சந்தேகம் வருது யாக்கோபுக்கு. அடுத்த டயலாக் பாருங்க. "எ நீ என் மகன் தானா? நீ என் குமாரனாகிய ஏசா தானா?" என்று அல்ல ஏசாதானோ அல்லவோ என்று தடவி பார்க்கும்படி கிட்ட வா என்றான். யாக்கோபும் ஒருவேளை பயத்தோட நடுக்கத்தோட கிட்ட போயிருக்கணும். கிட்ட போய் அந்த சமயத்துல எதுவும் பேசுறது இல்ல. அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. அவனுடைய கைகள் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவனாய் இருந்தபடியினால் அந்த கைய தடவுன உடனே அவனுக்கு இதாயிடுச்சு. ஒரு வகையில பார்த்தா நான் எப்படி யோசிக்கிறேன்னா, அந்த சமைத்து வைத்த அந்த கறியின் வாசனை, அதன் சுகந்தம், அதன் ரம்யம் ஒருவேளை அவனை இன்னும் அப்படியே மயக்கிட்டு இருக்கணும். அத பார்த்த உடனே அவன் என்ன பண்றான், இவன் தான் ஏசான்னு நம்ப ஆரம்பிச்சு, அவனை ஆசீர்வதித்து ஒருவேளை அந்த ஆசீர்வதிக்கிற வார்த்தையில இல்ல. ஆனா நீ நல்லா இருப்பான்னு ஏதோ சில வார்த்தைகள் சொல்லிட்டு, மறுபடியும் ஒரு இது கேட்கிறான். "நீ என் குமாரனாகிய ஏசாதானா?" என்றான். அதற்கு அவன் அவன் பதில் என்னன்னா, இப்பவும் ஒரு மழுப்பலான பதில் தான். அவன் என்ன சொல்றான், அதற்கு பதிலாக "நான் தான்" அப்படின்னு ஒரே ஒற்றை வார்த்தையில சொல்றான். நான் தான் ஏசான்னு சொல்றதே கிடையாது. நீங்க அத கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்லயும் பார்த்தீங்கன்னா, "உன் குமாரனாகிய ஏசா, அவனுக்கு நீ சொன்னபடி நான் செய்தேன்." அந்த வார்த்தையில எதுவுமே அந்த உண்மையின் சாயல் ஒளிந்திருக்கிறத பார்க்கலாம். அப்போ நான் தான் என்றான். திரும்ப யா யா யாக்கோபு ஈசாக் சொல்றாரு, "அப்போது என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை" நீங்க இந்த வார்த்தையை சேர்த்துக்கணும். "மான்கறியை நான் புசித்து, என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை எனக்கு கிட்ட கொண்டு வா" என்றார். ஏற்கனவே வாசனை அவர் மூக்க தொலைச்சிருச்சு. இப்ப அவன் கிட்ட கொண்டு வரான். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் அதை மனதார புசிக்கிறான். புசித்த பிறகு திராட்சை ரசமும் கொண்டு வந்து குடுக்குறான். அத குடித்தான். அப்போ அப்பவும் இத குடிச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் யாக்கோ இதுக்கு ஈசாக்குக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னும் மனசுக்குள்ள பூர்ண திருப்தி ஆகல. உடனே கேட்கிறான், "என் மகனே நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய்" என்றான். ஏன்னா பக்கத்துல ஒரு டைம் வரட்டும், இன்னும் என்னமோ நிழலா இருக்கேன்னு. ஆனா அதற்கு ஆயத்தமா ஏசாவுடைய ஆடைகளை அணிந்து வந்திருந்த அ யாக்கோவும் பக்கத்துல வரான். அவனை முத்தம் செய்யறப்போ, இந்த வெளியிலேயே ரவுண்ட் அடிக்கிற வெளியவே சுற்றித் திரிகிற வனசஞ்சாரியா இருந்த ஏசாவுடைய துணியிலே வீசுகிற புல் வாசனையும், அந்த வ அந்த வாசனை, அந்த வயல்வெளியின் வாசனை ஒருவேளை அந்த அந்த ஏசா ட்ரெஸ்ஸ இவன் போட்டிருந்திருப்பான்னு அவன் நினையாதிருந்தபடியினால், அவன் ரொம்ப அழகா சொல்றான். "என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல இருக்கிறதுன்னு" சொல்லி அவனை ஆசீர்வதிக்கத் தொடங்குகிறான். இத பேட்ரியார்டிக்கல் பிளெஸ்ஸிங் அப்படின்னு கூட பல பேர் சொல்றாங்க. அந்த 28, 29ல பார்த்தீங்கன்னா, "தேவன் உனக்கு வானத்து பனியையும்,
பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவார். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள். இந்த கடைசி 2 வசனத்தை நீங்க கவனிக்கிறது நல்லது. ஏன்னா ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு சில வார்த்தைகள் இங்க ரிப்பீட் ஆகிறத பாக்குறோம். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள். அது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவன் பாய் சொல்லி எந்த வார்த்தையும் சொல்றது இல்ல. இந்த ஏற்கனவே சொல்லி முடித்த வார்த்தைகளோடு யாக்கோபு தன் தகப்பனின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி கொண்டு வந்து சேர்ந்தான். இப்பதான் ஒரு பெரிய திருப்பம் நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா 31வது வசனத்துல ஏசா சொல்றான், தகப்பனை நோக்கி, உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததே, இங்கேயும் மெனிசன்னு நீங்க சேர்த்திக்கலாம். அதாவது வேட்டையாடி கொண்டு வந்த மான்கறியை புசிப்பாராக என்றான். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்தில் இருக்கிற ஒரு சில வார்த்தைகள் நீங்க பாக்குறது நல்லது. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு நீ யார் என்றான். அந்த நீ யாருங்கிறத அதிர்ச்சி அடைந்து கேட்டான். நமக்கு அந்த எமோஷன் எல்லாம் பைபிள்ல போடுறது இல்லை. அந்த உணர்வுகள் அந்த பண்பு தொகை எல்லாம் நம்ம அதிகமா பயன்படுத்துறது இல்லை. நீ யார் என்றான். அதற்கு நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். நீங்க அந்த 33வது வசனத்துல நான் ஏற்கனவே சொன்ன அதிகமா உணர்வுகளை வெளிப்படுத்தாத இப்ப நம்ம வேதாகம உரைநடையில ஒரு சில இடங்கள்ல பயன்படுத்தும் போது அதனுடைய பரிமாணங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா அப்பொழுது ஏசாக்கு மிகவும் பிரமித்து எக்ஸீடிங்லி எக்ஸைட்டட், அது நிறைய ஆங்கிலத்துல அழகழகான வார்த்தைகள் உண்டு, தமிழ்ல இப்படிதான் போட்டிருக்காங்க. மிகவும் பிரமித்து நடுங்கி. ஏன் பிரமிக்கணும்? ஏன் நடுங்கணும்? ஐயோ நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு காரியம் மாத்திரம் இல்ல, அவனுடைய எண்ணம் மாறி போனதின் பிரமிப்பும் அவனை நடுங்க வச்சிருக்கணும். ஏன்? யாக்கோபுக்கு இருக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ரெபேக்காளுக்கு தெரியாம ஏசாவுக்கு கொடுக்க நினைத்த தன்னுடைய எண்ணத்தை தேவன் எப்படியாக மாற்றிவிட்டார் என்பதை புரிந்த போது வந்த பிரமிப்பு, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்ல அப்படின்னு நினைக்கிற பயத்தினால் நடுங்கி அவன் ஒருவேளை அந்த விரக்தியில சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஐயோ அவன் யாரு? அவனை ஆசீர்வதிச்சேனே, அவன் ஐயோனை ஆசீர்வதிச்சேனே, அவ்வளவுதான், மாற்ற ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே இருப்பானே அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். ஏசா புலம்புறான். புலம்புறப்போ என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் அப்படிங்கிறான். அப்போ அதுக்கு அடுத்த வசனம் அந்த மற்ற வசனங்கள்லாம் பாக்குறாங்க. ஆனா ஒரு காரியத்தை பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஆச்சரியம் தான். அவன் கேட்கிறான், என்னை நீர் ஆசீர்வதியும். அவன் ஏற்கனவே சிரேஷ்ட புத்திரபாகத்தை எடுத்துக்கொண்டான், இப்போது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கொண்டான், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கிறையா அப்படின்னு கேட்கிறப்போ ஒரு நம்ம இயல்பா எனக்கு சரிப்பா அவனை அப்படியே ஆசீர்வதிச்சேன், உன்னை இப்படி ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ஈசாக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே தேவனுடைய திட்டம் தன்னுடைய திட்டத்தை முறியடித்ததை நினைத்து பிரமித்து பயந்து நடுங்கி கொண்டிருந்தான். அப்ப என்ன, தேவன் ஏசாவை தெரிவு செய்யவில்லை என்பதை அவர் தனக்கு காட்டினது நிமித்தம் அவரை ஆசீர்வதிக்க வைக்கல. இது பாத்தீங்கன்னா 37வது வசனம் அந்த அர்த்தத்தை பிரதிபலிச்சிட்டு இருக்கு. இதோ நான் அவனுக்கு எப்படியே சொல்லிட்டேன், இப்போதும் மகனே, நீங்க அந்த வார்த்தையை பார்த்தா, நான் அவனை உனக்கு எஜமானனாக வைத்தேன். ஐயோ நான் தெரியாம வச்சுட்டேன்ட்டாலும் சொல்ல இல்ல, அவன் இப்படி சொல்ல, உன்னுடைய வார்த்தையில என்னன்னா அந்த கடைசி வசனத்தை பார்த்தீங்க, இப்பொழுதும் மகனே உனக்கு நான் என்ன செய்வேன்னு கேட்கிறேன். ஐயோ எல்லாம் முடிச்சிட்டப்பா, அவருடைய திட்டம் அவருடைய சித்தப்படி நான் என்னை அறியாம நானே பண்ணிட்டேன், அவனை ஆசீர்வதித்தேன், இப்போ எனக்கு பிரியமான மகனே உனக்கு என்ன செய்வேன்னு சொல்லி புலம்புகிற ஈசாக்கை நம்ம பாக்குறோம். அவன் திரும்ப ஒரு வார்த்தை சொல்றான்,
அப்ப உங்ககிட்ட எத்தனையோ ஆசீர்வாதம் இல்லையா? இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்கா? எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்த குடுங்கப்பா. எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்த குடுங்கன்னு அழுகுற காரியத்த பார்க்கணும். இது ரொம்ப அழகான இந்த காட்சி ஒருவேளை நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆனா இப்போதும் நீங்க ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதித்த மாதிரி வசனங்கள் இல்ல. ஒருவேள இந்த 39வது வசனத்துல அது ஆசீர்வாத தொனி இருக்குதே அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் அது ஒரு சரியான மொழிபெயர்ப்பு அல்லன்னு சொல்லி பல பண்டிதர்கள் சொல்றாங்க. எப்படின்னா, ஈசாக்கு அவனுக்கு ஆசீர்வாதமாக இல்ல, பிரதியுத்தரமாக உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும், உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும்னு இருக்கு இல்லைங்களா? ஆக்சுவலா என்னன்னா இருக்காது. ஏன்னா அவனுக்கு உண்மை தெரியும். ஏன்னா வானத்தின் பனி ஏன்னா அந்த ப வானத்தின் இறங்கும் பனிங்கிறது வந்து ஏற்கனவே அவனுக்கு ஆசீர்வதித்த நீங்க பார்த்தீங்கன்னா, ய யாக்கோபு இது யாக்கோபை அவன் தெரியாமல் ஆசீர்வதித்த போது, அந்த 28வது வசனத்திலேயே அந்த வசனம் இருக்கு. தேவன் உனக்கு வானத்து பனியையும், பூமியின் கொழுமையையும் கொடுத்து அப்படின்ட்டு இருக்கும். இங்க அதே வார்த்தை சொல்ற மாரி இருந்தாலும் அப்படி இல்ல. ஈசாக்கு அவனுக்கு பிரதித்திரமாக உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடு இருக்காது. அன்பானவர்களே, இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது நல்லது. அதனாலதான் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? உன் பட்டயத்தினால் நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தை முறித்து போடுவாய்ன்னு சொல்றான். இத ஒருவேளை அவன் மிகுந்த மன வருத்தத்தோடு விரக்தியோடு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஏசா அதற்கு பதில் எதுவும் சொல்றதில்ல. அவ்வளவுதான் எனக்கு முடிஞ்சதுன்னு நெனச்ச மாதிரி அவன் வெறுமனே கிளம்பி வர்றது 41வது வசனம் சொல்லுது. ஏசா யாக்கோபை பகைத்து அவன நான் வந்து கண்டிப்பா அ வ என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாள் வரும்போது அவனை கொன்று போடுவேன். ஒருவேளை அவன் வாய விட்டே சொல்லியிருந்திருக்க கூடும். ஏன்னா அதுக்கு அடுத்து வர்ற வசனங்கள் சொல்லுது. அத வந்து அந்த காரியத்தை ரெபெக்காள் கேள்விப்பட்டு யாக்கோப கூப்பிட்டு, "மகனே நீ அங்கிருந்து போயிரு. நீ வந்து அ அ நீ வந்து நீ நீ போயிடு. உன் சகோதரன் மேல கோபம் இருக்க மட்டும் நீ லாபான் கிட்ட லாபான்ங்கிறது ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு வார்த்தை. அந்த இருக்கிறதுன்னு சொல்லுது. இப்ப நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மறுபடி யாக்கோபை ஈசாக்கு பார்க்கிறபோது, இத நீங்க நல்லா கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவன் உண்மையில என்ன பண்ணியிருக்கணும்? "ஏய் யாக்கோபு என்ன நீ ஏமாத்திட்டல்ல. ஏசாவ போல வேஷம் போட்டு வந்து நீ ஆசீர்வாதத்த நீ தந்திரமே வாங்கிட்ட." ஏன்னா ஏசா கூட அப்படித்தான் சொல்றான். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் வந்து 35வது வசனம் என்ன சொல்லுது? "உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்." அவன் சொன்னத யாக்கோபு திரும்ப சந்திக்கும்போது ஈசாக்கு சொல்வதில்லை. சொல்றதில்ல. இது ஒரு புதிரான காரியம் பாருங்க. ஆனா மாறா என்ன பண்றான், இந்த ரெபெக்காள் சொன்னது வந்து, இந்த ஈசாக்க நீ வந்து யாக்கோப நீ வந்து லாபானுடைய வீட்டுக்கு போ. இந்த இடத்திலேயே இருக்காத. அவன் கண்லயே படாதன்னு சொல்றதுக்கு, அ அ யாக்கோபும் சம்மதிக்கிறான். அவன திட்டுறது கூட இல்ல. அவன் பாரு இப்படி ஏமாத்திட்டான்ற விஷயத்த யார்கிட்ட சொல்றது இல்ல, ரெபெக்காள்ட்ட கூட சொல்றது இல்ல. அவன் வந்து இப்படி ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த சம்பவங்கள பத்தி ரெபெக்காள் கிட்ட எந்த வார்த்தையுமே அவன் சொல்லாததை நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு அந்த அதிகாரத்துல ஒரே ஒரு வசனம் என்னன்னா, ரெபெக்காள் ஈசாக்கு கூட்டு பேசுற ஒரே ஒரு வசனம் இதுதான். 46வது வசனம் தான். ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, "ஏத்தின் குமார் நிமித்தம் என் உயிர் வெறுப்பா இருக்கிறது" அப்படின்னு சொல்லி அது அந்த வாசனம். அத நம்ம பார்க்கலாம். ஆனா இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதே யாக்கோபை மறுபடி ஈசாக்கு நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, அவன திட்டுனான்ட்டு இல்ல, அவன கடிந்து கொண்டான்ட்டு இல்ல, அவன வந்து ஏன் இப்படி பண்ணன்ட்டுலாம் ஒரு வார்த்தை கேட்கல. மாறாக அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, ஆண்டவருடைய திட்டம் தான் நிறைவேறும் என்பதை அறிந்தவனாய், தன்னை திருத்திக் கொண்டவனாய், தன் மனதை மாற்றிக் கொண்டவனாய், தேவனுடைய சித்தத்திற்கு அடிபணிந்தவனாய், தலை வணங்கினவனாய் என்ன சொல்றான்? யாக்கோபை அழைத்து நீங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும்ன்ற வார்த்தையை நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வேதத்துல தமிழ் பைபிள் இல்ல. ஆனா அந்த வார்த்தையை சேர்த்து படிக்கிறது நல்லது. மறுபடியும் அவனை ஆசீர்வதித்து
இந்த 2வது வசனத்தை 2-3-4 பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். நீ எழுந்து புறப்பட்டு உன் தாயின் தகப்பனாகிய பெத்துவேல் வீட்டுக்கு போய் நீ லாபானின் குமாரத்தியில் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். அவன் கட்டளையிட்டது சரி அப்பா என்ற முறையில இது. ஆனா அதுக்கடுத்த 2 வசனங்கள் தான் மறுபடியுமாய் ஆசீர்வதிக்கிற வசனம். அப்ப யாக்கோபு மேல அவனுக்கு எந்த கோபமுமே இருந்த சாயல் கூட இல்லாதபடிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி மறுபடி இந்த ஈசாக்கு பேசுறப்பெல்லாம் ஆபிரகாம் என்று பெயர் வர்றதை இப்போது நீங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா 4வது வசனத்திலே 2 தடவை சொல்றாரு. இதோ ஆபிரகாம்ங்கிறது வேற ஒரு மனுஷன் மாதிரி. ஆனா அப்படி இல்ல. ஆபிரகாம் ஈசாக்கை பொறுத்தவரை தன் தகப்பனுக்கும் மேலான உயர்ந்த ஸ்தானம். ஏன்னா ஆண்டவரே ஈசாக்கிட்ட பேசுறப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2 ஆசீர்வாதத்திலும் 26 துவக்கத்திலும் 26 நடுவுலையும் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலும் உன் தகப்பனாகிய ஆபிரகாம்னு ஈசாக்கிட்ட காட்சியளிக்கும் போது கூட நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் சொல்ற அளவுக்கு ஆபிரகாமை பற்றி அவன் மனதிலே ஒரு பெரிய அப்சஷன் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது அவரை மனதை விட்டு நீங்க முடியாத ஒரு காரியம். இப்ப அவனை ஆசீர்வதிக்கும் போது கூட என் தகப்பன் கூட சொல்லாம தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி அனுப்பிவிட்டார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதியாகமம் 12 வர்ற ஆபிரகாமுக்கு தந்த அந்த ஆசீர்வாதத்தை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், ஆசீர்வதிக்கிறவளை சாதிப்பேன்னு மறுபடியும் அதை நினைவூட்டுகிற மாதிரி அவருக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி யாக்கோபை அனுப்பிவிட்டார். அன்பானவர்களே, இதுக்கப்புறம் ஈசாக்கு மறுபடியும் அவனுடைய மரணத்துல இவங்க 2 பேரும் அடக்கிறதும் ஒரு 22 வருஷம் கழிச்சு அதை விட பெரிய கால இடைவெளிக்கு அப்புறம் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஈசாக்குடைய வாழ்க்கை உண்மையாலுமே ஒரு புதிரான ஒரு வாழ்க்கை. பல உணர்வு குவியல்களை ரகசியமா பொதித்து வைத்த வாழ்க்கை. ஆனா அத்தனைக்கு மத்தியில அவன் கடவுளோடு கொண்டிருந்த அந்த உறவு ஒரு வித்தியாசமான உறவு. ஆபிரகாம் தேவனோடு கொண்டிருந்த உறவு பரஸ்பர உரையாடல் மிகுந்த உறவு. யாக்கோபு தேவனோடு கொண்டிருந்த உறவு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் காலை பிடிச்சே சண்டை போட்ட ஆளு. அது ஒரு தனி ஒரு பரிமாணத்துல இருக்கு. ஆனா இவர்கிட்ட என்னன்னா அவருக்கு மறுமொழி சொல்லாமல் அவரையே சேவித்து அவரிடத்துல மிக பக்தியாய் தன் அந்தரங்க வாழ்க்கையில அவரை பிரதானமாய் வைத்த ஈசாக்கை தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். ஆனால் பெரும்பாலும் நம்முடைய சபைகளிலும் மற்ற இடங்களிலும் ஈசாக்கை பற்றின ஒரு ஆழமான உளவியல் ரீதியான புரிந்து கொள்ளுதல் அதிகமா இல்லைன்னு சொல்லிதான் நம்புறேன். ஆனா இந்த 3 கூடுகையில நம்ம அந்த ஈசாக்கை பற்றின 3 பரிமாணங்களை பார்த்தோம். அவனுடைய உளவியல் ரீதியாக, அவனுடைய மன ரீதியாக, அவனுடைய மற்ற காரியங்கள் ரீதியாக அவனை பார்த்தோம். ஈசாக்கு முற்பிதா. ஆனாலும் இந்த 3 பேரிலும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஈசாக்குன்னு பார்க்கிறோம். ஆயுசு நாட்களில் மாத்திரமல்ல, ஒரு தேசத்துடைய ராஜாவே அவனை பார்த்து பொறாமைப்படவும் பயப்படவும் நீ தேவன் கூட இருக்கிறார் என்று அறிக்கை பண்ணும் அளவுக்கு ஆசீர்வதித்த முற்பிதாவாக ஈசாக்கு இருந்தார். அந்த ஈசாக்கு வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் அநேகம். அன்பானவர்களை, இதோடு நம்ம ஈசாக்குடைய பற்றி முடிக்க போறோம். நம்ம அடுத்த கூடுகையில ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம யாக்கோபை பார்க்கலாம்னு நாங்க யோசிச்சிருக்கிறோம். அவருக்கு சித்தமானால் அது அடுத்த கூடிய நடக்கும். இப்போது நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷம் அவரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தமான அன்பின் ஆண்டவரே, கிருபையின் தகப்பனே, எங்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் எத்தனை சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வெறுமனே ஒரு பாத்திரங்களாக இரட்டை பரிமாணங்களாக வேதத்தில் நாங்கள் படித்துக் கொண்டிருந்தோம் சுவாமி. ஆனால் அவர்களது முப்பரிமாணமான காரியங்களை இப்போது நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே, அவர்களில் எங்களை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ளவும், அவர்கள் வாழ்க்கையிலிருந்து எங்கள் பாடங்களை பெற்றுக்கொள்ளவும், நாங்கள் செபிக்கும் போது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தெய்வமும் என்று நாங்கள்
உம்மை நோக்கி கூப்பிடும் போது அதன் ஆழமான அர்த்தங்களை இப்போது புரிந்து கொண்டவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஈசாக்கு எங்களுக்கு பாடங்களை கற்றுத்தரட்டும். அந்த பக்தியும் அந்த அந்த ரெவரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த பக்தியும் எங்களுக்கு பாடமாக இருக்கட்டும் சுவாமி. எல்லாவற்றையும் எங்கள் அன்பின் தெய்வம் அருணாதரி சிவாவின் அற்புதமான நாமத்திலே உன் பாதம் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோகி. ஆமென், ஆமென். ஆமென். Sam